மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா குமரனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சனால பசுபதி வந்து தலைமறைவாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவோட மாமாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டார். இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து அடியாலெல்லாம் வச்சு குமரனோட பொட்டிக்கு வந்து எல்லாத்தையுமே உடச்சி தள்ளிட்டார். இந்த விஷயம் குமரனுக்கு தெரிஞ்சு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து இந்த பசுபதி இல்லாட்டி வெண்ணிலாவோட மாமா 2 பேரையும் எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்காரு. அவர் வந்து மறைமுகமாக இருந்தாலுமே மாஸ்கை போட்டுட்டு தேடிட்டு இருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்னொரு சைடு வந்து விஜயை வந்து தேடிட்டு இருக்காங்க. விஜய் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ போலீஸ் கண்ணில் சிக்கி அவங்க விஜயை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து காவேரிக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏற்கனவே காவேரி விஜயை வந்து காப்பாற்றின மாதிரி வெண்ணிலா விஷயத்தில் திரும்ப பார்த்தீங்கன்னா காவேரியும் அவங்க ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து தான் காப்பாற்ற போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பார்த்தீங்கன்னா நிவீன் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்காங்க. திரும்ப வந்து காவேரி தான் எப்படியோ வந்து பசுபதியை கண்டுபிடிச்சி அவங்க வாயிலே உண்மையை வர வச்சு விஜயை வந்து இந்த விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவும் உயிர் பொழைச்சி தானாக வந்து உண்மையை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பசுபதியோட உண்மையான முகத்தை வெண்ணிலா தெரிஞ்சதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து சப்போர்ட்டாக வெண்ணிலா வந்து பேசுகிறாங்க. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் விஜய், இனிமேல் வாழ்க்கையில் என்னால் எந்த பிரச்சனையும் வராது, நான் என் மாமா கூட ஊருக்கு கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவை எடுக்கிறாங்க. இப்படி தான் வந்து அடுத்த வர எபிசோட் போக போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.